வணக்கங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நீங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி பழக்கி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா நான் ஒரு நாளும் கூட நான் நெனச்சது கூட கிடையாது. நம்மளோட ட்ரெஸ்ஸ நம்மளே ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கும் நெனச்சும் கூட பார்த்ததே இல்லைங்க சார். ஆனா நினைக்காத ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சரி என் தங்கச்சி வரா, நம்ம சும்மா போய் பார்ப்போம். நம்மளால தைக்க முடிஞ்சா கன்டினியூ பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க சார் நெனச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே வரப்பயே நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறத பார்க்கும்போது, "ஓ! பரவால்ல நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. நல்லா புரியுது." அப்படின்னு சொல்லி சரி நல்லாயிருக்கு அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்தேங்க சார். அப்புறம் 1 வீக்குமே போகும்போது, "ஓ! பரவால்ல நம்மளால கத்துக்க முடியும். நல்லா நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. நல்லா எவ்வளோ டைம் டவுட் கேட்டாலும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி, நல்லா புரியிற மாரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ட்டாங்க. சரி நம்மளால கத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சார் நான் வந்தேன். சரி அப்பயுமே சரி சும்மா சுடிதார் மட்டும் தச்சு பழகிட்டு நம்ம நின்னுடலாம்னு நெனச்சேங்க சார். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைமே ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னங்காட்டி, சரி பரவால்ல. சரி பார்ப்போம். தைக்க முடிஞ்சா தைக்கலாம் அப்படின்னு தாங்க சார் நான் நெனச்சேன். ஆனா பரவாயில்லைங்க சார். நீங்க நல்லா சொல்லிக் குடுத்தீங்க. அதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கிளாத் கொண்டு வரதுன்னு உங்கள்ட்ட கேட்கும்போது கூட, நான் கூட வேற ஏதோ கிளாத்லாம் கொண்டு வந்தேன். நீங்க இல்ல காட்டன் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும்போது நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். அது உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒண்ணு தைக்கும்போது நல்லா வந்துருச்சு அப்படின்னா, சரி நம்ம இத கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு தோணுங்க சார். ஃபர்ஸ்ட்டே ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, சார் நம்மளால தைக்க முடியல. இவ்வளோதான் நம்மனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிவ் அப் ஆயிப்போங்க சார். ஆனா நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க சார். நான் காட்டன் கொண்டு வந்தோனே கரெக்ட்டா ஃபிட்டா இருந்தங்காட்டி, ஓ! பரவால்ல நம்மளால தைக்க முடியும். நம்மனால முடியும். அப்படிங்கிறதே எனக்கு அப்பதாங்க சார் தோணுச்சு. அப்புறம் அப்படியே எல்லாம் எத்தன டவுட் கேட்டாலும் நல்லா நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அதனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நான் ஈஸியான பேட்டர்னா கொண்டு வந்தாலும் கூட, "கஷ்டமா கொண்டு வா, கஷ்டமா கொண்டு வா" அப்படின்னு சொல்லுவீங்க சார். அப்படி நான் பேட்டர்னே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்தாலுமே, நீங்க நான் சிம்பிளா கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுமே, நீங்க இந்த சிம்பிள் டிசைன் பண்ணி குடுத்து முடிச்சதுக்கப்புறம், இன்னமும் அதில எக்ஸ்ட்ராவா நீங்க நெறைய அந்த எப்படி எப்படிலாம் பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிற சிம்பிளா டிசைனவே நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, நெறைய எக்ஸ்ட்ராவா எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கே நெறைய சொல்லிக் குடுத்தீங்க சார். அதனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கு. அப்புறம் சுடிதாரு சுடிதாரு எல்லாமே நல்லா ஈஸியா புரியிற மாரி எனக்கு நீங்க சொல்லிக் குடுத்தீங்க சார். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கு. அப்புறம் அத நம்மளா ஸ்டிச் பண்ணி போடுறப்போ அதோட ஃபீலே வேறேனுமே எனக்கு அப்பதாங்க சார் தெரிஞ்சுச்சு. நம்ம ஸ்டிச் எப்பயுமே நம்ம நார்மலா சந்தோஷமா இருக்கிறத விட, அந்த அன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறப்ப இன்னமும் கொஞ்சம் ஓ இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுதுங்க சார். அந்த ஃபீலே வேற மாரி இருக்குங்க சார். நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுருக்கோமா, நம்ம தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பரவால்ல அப்படின்னு நெனைக்கும் போதே அது நல்லா இருக்குங்க சார். அந்த மாரி அப்புறம் முன்னெல்லாம் நான்லாம் வந்து யாரையுமே ட்ரெஸ்லாம் நோட்டீஸே பண்ண மாட்டேங்க சார். ஜஸ்ட் போவேன், வருவேன் அவ்வளோதாங்க சார். ஆனா இப்பலாம் எங்கேயாச்சும் வெளிய போனாலும் கூட, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டா ட்ரெஸ் போட்டா, ஓ! பரவால்ல இவங்க இந்த மாரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா? ஓ! இந்த மாரி யூஸ் பண்ணியிருக்காங்களா? நானே ஓ! இந்த மெத்தட்ல தான் இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணக்கூடியக்கிறதே நான் இப்பதாங்க சார் வருது. முன்னலாம் சும்மா போவோம், பார்ப்பேன். யாருமே நோட்டீஸே பண்ண மாட்டேங்க சார் ட்ரெஸ்லாம். இப்பலாம் வந்து ஓ! இந்த மாரிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நான் தாட் பண்றதே டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க சார். இப்ப என்னோட லைஃபே இந்த மாரிலாம் நான் திங்க் பண்ணவே மாட்டேன் ட்ரெஸ் பத்திலாம். ஆனா பரவாயில்லையே! இந்த மாரியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்வமா இருக்குங்க சார். உங்ககிட்ட வந்து அந்த டிசைன்லாம் கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுங்க சார். இப்படி இப்படிலாம் கத்துக்கலாமா? போக போக ஃபர்ஸ்ட்டு 1 வீக் கஷ்டமா இருந்தாலும், போக போக ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கப்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுங்க சார். டிஃப்ரெண்ட்டா கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தாட்டே எனக்கு வந்துச்சுங்க சார். அதனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நீங்க நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி, வேண்டாம் நம்மளால முடியாதுன்னு நெனச்சாலும் கூட உங்களால முடியும்ன்னு சொல்லி நம்மளுக்கு இவ்ளோ தூரம் நீங்க இன்னைக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட்டா முடிச்சு, இப்பயுமே ரொம்ப நான் ஆர்வமா ஒவ்வொரு விஷயத்தையும் டிசைன் கத்துக்கணும்.